சரி, நான் கேட்கிறேன். கடந்த முறை தஞ்சாவூர்லயும் ஆர்கே நகர்லயும் அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்துட்டாங்க, அதனால தேர்தலை இடைநிறுத்தம் செய்யறோம்னு சொல்லிச்சு. அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு அது ஒரு வார்த்தையை பதிவு. அப்ப குறைந்த அளவு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வி வருது. அதிகப்படியா கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செஞ்சீங்க, மறுபடியும் தேர்தலை வச்சீங்க. எவர் காசு கொடுத்தாருன்னு வாக்கு வேட்பாளர் தேர்தலை நிறுத்தினீங்களோ அவரே போட்டிட்டு வென்றுட்டாங்க. அப்ப இந்த இடையில தேர்தல் நிறுத்தினால பயன் ஏதாவது இருக்கா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிறவரை கண்டு உணர்ந்தால் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடைன்னு போட்டீங்கன்னா இந்த முறை ஒழிஞ்சிரும். நீங்க அதை விட்டுட்டு பறக்கும் படை, பரதேசி படை, பந்த படைன்னு உணர்ந்து நடுச்சாலை நிறுத்திக்கிட்டு எங்களை மளிகை கடைக்கு சரக்கு எடுக்க போறவன், அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அழைச்சிட்டு வர போறவன், வீட்டுக்கு காய்கறி வாங்க போறவன் மறிச்சு காசை பறிச்சுக்கிறது. அங்க தொகுதிகள் அவன் கணக்கு இல்லாம கொடுத்துருப்பான். இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சுதானே இருக்கு. அதை போய் பேசி நீங்க சொன்னீங்க மிகுந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதுக்கு சொல்றேன். அது அவங்களுக்கு வழக்கமாக தானே. இப்ப சிறுநீரக திருட்ட முறைகேடுன்னு சொல்லணும். இப்ப வாக்குக்கு காசை வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லணும். மாத்திக்க வேண்டியதானே. இலவசத்தை ஏன் சொல்லணும்? இலவசம் அது எல்லாரும் திட்டுறாங்க. அப்ப விலை இல்லா அது மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை 99 நாள் கூட்டல் ஒண்ணுன்னு வச்சுக்க வேண்டியது. இப்ப ராஜீவ்காந்தி பேரை எடுத்ததுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற திமுக எதுக்காவது ராஜீவ்காந்தி பேரை வச்சிருக்காங்க தமிழத்தை கேட்டிருக்காங்க. இதுல எந்த வேலை திட்டத்தை மகாத்மா காந்தி பேரு மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களா? இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்ற பேரை எடுத்துட்டு இப்ப மாத்துறாங்க. மத்திய அரசு 125 நாளா அந்த வேலைவாய்ப்பு கொண்டு வராங்க. அதுக்கு தமிழத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு பேசுற திமுக எந்த திட்டத்துக்காவது மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. சரி, அதாவது சரி, பாரதிய ஜனதா எத்தனை திட்டத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கு? இந்த நாட்டின் அடையாளம்ங்கிறது, இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளும் அண்ணல் அம்பேத்கர் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில போனீங்க நீங்க வேணா பயணம் பண்ணி போய் வல்லபாய் பட்டேல்னு பேசி பாருங்க. ஏதாவது ஒரு நாட்டுல வல்லபாய் பட்டேல யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க. காந்தியை தெரியுதா, அண்ணல் அம்பேத்கரை தெரியுதா, அல்லது இந்த வல்லபாய் பட்டேலே தெரியுது? அவருக்கு எதுக்கு 3000 கோடியில் அவ்வளவு பெரிய செலவு வச்சீங்க? எதுக்கு? ஏன்னா RSS மேல இருந்த தடையை அவர் நீக்கினார். அதை தவிர என்ன எதுக்காக வச்சீங்க அவருக்கு அவ்வளவு பெரிய செலவு? அதே குஜராத்ல ஏன் காந்திக்கு வைக்கல? இதை நீங்க காந்தியை போட்டுருந்தா மற்ற கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கான நேர்மையை தகுதியை வச்சுக்கிட்டு பேசணும். வேற பொங்கல் பணம் தரணும்னு சொல்லி எடப்பாடி கூட 5000 ரூபாய் தரணும் அரசு சொல்லியிருக்காரு. இது பல நம்ம சொல்லிட்டோம். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 5000 கொடுக்கணும்னு திமுக சொல்வதும், திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக 5000 கொடுக்கணும்னு சொல்வதும் இது வாடிக்கை. இது ஒரு தேசிய அவமானம். இதெல்லாம் ஒரு தேசிய அவமானம். குடிகளை ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே